கனடா தமிழ் புத்தக அரங்கம் என்ற நிகழ்வு எதிர்வரும் டிசம்பர் மாதம் 6ஆம் 7ஆம் தேதிகளிலே நடைபெற இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் இந்த விவரங்கள் தெரியும். இந்த விவரங்கள் குறித்த ஃபிளையர்ஸ் எல்லாம் கூட இங்கே உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன என்பது எங்களுக்கும் தெரிந்த விஷயம்தான். இதை விடவும் இந்த புத்தக அரங்கம் நாங்கள் நினைக்கிற அளவுக்கு கூட இல்லாமல் ஒரு மிகப்பெரியதொரு திருவிழா போல திட்டமிடப்பட்டு கொண்டு வருகிறது. அதாவது குறிப்பிட்ட சிலர் மட்டும் ஒரு புத்தகத்தை வாங்கி கொண்டு போவார்கள் என்று இல்லாமல் இந்த நிகழ்வோடு சேர்ந்து பல்வேறு இலக்கிய சம்பந்தமான புத்தக வெளியீடுகள் சம்பந்தமான, இன்னும் சொல்ல போனால் பல்வேறு புத்தக வெளியீடுகள் இவற்றை எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு புத்தக திருவிழா ஒன்று இங்கு எங்களை பொறுத்தவரையிலே முதல் முறையாக கனடாவிலே ஒன்று செய்யப்பட்டு வருகிறது. அப்படி சொல்லும் பொழுது இதற்கு முன்பு புத்தகங்கள் வெளியிடவில்லை அல்லது புத்தகங்கள் வரவில்லை அல்லது புத்தகங்கள் விற்பனைகள் நடைபெறவில்லை என்றெல்லாம் நீங்கள் அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. நிறைய நடந்திருக்கின்றன, தனித்தனியாக நடந்திருக்கின்றன. தனியார் முயற்சிகளால், குறிப்பாக சொல்ல போனால் வாழும் தமிழ் போன்ற புத்தக கண்காட்சிகள் அடிக்கடி வருஷம் நடைபெறுவதும் உண்டு. இவையெல்லாம் இருந்தாலும் ஒரு சமூக கொண்டாட்டமாக இதுவரைக்கும் அப்படி ஒன்று நடந்ததாக அல்லது அப்படிப்பட்ட முயற்சி தொடக்கப்பட்டதாக எங்களுக்கு தெரியவில்லை. இம்முறை அந்த உத்வேகத்தோடு, அதாவது இது ஒரு சமூக நிகழ்வாக வருடா வருடம் டிசம்பர் மாதம் நடைபெற போகிறது என்ற ஒரு திட்டத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள், குறிப்பாக பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள், பல்வேறு சமூக செயல்பாட்டாளர்கள், இலக்கியவாதிகள், இவர்கள் எல்லாம் இணைந்துதான் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே இந்த நிகழ்வு மற்ற நிகழ்வுகளை விட வித்தியாசமாக இருக்கிறது என்று நான் சொல்வதற்கான ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், தமிழ் பேசும் மக்கள், அதாவது இன மத மொழி வேறுபாடு எதுவுமின்றி தமிழ் பேசுகின்ற தமிழகத்தில் இருப்பவர்கள் சரி, இலங்கையில் இருப்பவர்கள் சரி, மற்றும் தமிழோடு சம்பந்தப்பட்ட கனேடிய அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து ஒன்றாகி ஒரு உத்வேகத்தை உருவாக்குவதற்கு முயல்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமாகும். இந்த முயற்சி வருடா வருடம் தொடர்ந்து நடக்க வேண்டும். இது எங்களுக்காக மட்டுமல்ல, அடுத்த தலைமுறை மட்டுமல்ல, இங்கு எழுதுபவர்களுக்கு இருக்கின்ற ஆர்வம், ஆற்றல், இவற்றை இன்னும் வளர்ப்பது, இவற்றோடு இன்னும் பல முயற்சிகளை தொடர்ந்து செய்வதற்கும், தொடர்வது என்று சொன்னால் தொடர்ந்து விட்டு அதனை அப்படியே நிறுத்தி விடுவதல்ல, அதை தொடர்ந்து செய்வதற்கான ஒரு கூட்டு முயற்சியாக இது தொடர்ந்து வருமாக இருந்தால் அது உண்மையிலேயே எங்களுடைய கனடா சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய விஷயமாகும். 40 வருடமாக நாங்கள் இங்கு இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இதுவரையில் இல்லை என்பது ஒரு வகையிலே வெட்கக்கேடான ஒரு விஷயம். அது இப்பொழுது தொடங்குகிறது என்பதை விட இது ஒரு அழகான ஒரு அத்திவாரத்தோடு தொடங்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. இதை போன்ற இன்னும் பல விஷயங்களை வேறு அமைப்புகள் சிலவரை செய்ய முயன்றலாம். அப்படி முயன்றாலும் யார் குத்தியும் அரிசிதான் வருகிறது என்கின்ற அளவிலே இது தமிழ் புத்தக வெளியீடுகளையும் தமிழ் புத்தக ஆர்வத்தையும் மக்களிடையே அதிகரிக்கும் என்பதற்காக நாங்கள் இந்த நிகழ்வை மிகவும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது தமிழில் ஏற்கனவே இங்கு பல இடங்கள் இந்த நிகழ்வுகள் தமிழில் வாசிப்பதை ஊக்குவிக்கும் என்று சொல்வது ஒரு வகையிலே உண்மை. அதே நேரத்தில் இது ஊக்குவிக்கும் என்பதை விட இந்த வகையான ஒரு ஒன்று கூடலும், இந்த வகையான ஒரு கொண்டாட்டமும் இதை இன்னும் வாசிப்பவர்களை இழுத்து வரும் என்பதுதான் உண்மை. டொரண்டோ லைப்ரரிகளிலே சென்று பார்த்தீர்கள் என்றால் ஏராளமான தமிழ் புத்தகங்கள் இருக்கின்றன. அவற்றை சாதாரணமாக வாங்கி படிப்பதற்கு எல்லோருக்குமே ஆர்வம் இருந்தாலும் அங்கு போவது மிகவும் குறைவாக இருக்கிறது. அந்த வகையான ஒரு குறைபாடு இங்கு ஏற்கனவே உணரப்பட்டு கொண்டும் இருக்கிறது. அப்படி உணரப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த புத்தக திருவிழா போன்ற
பல்வேறு நிகழ்வு நடப்பதன் மூலம் இன்னும் அங்கு டொரண்டோ லைப்ரரிக்கு செல்பவர்கள் கூட இதனால் இன்னும் தங்களுடைய வருகையை அதிகரிப்பார்கள் என்று கூட ஒரு கருத்து நிலவுகிறது. அதை உண்மையிலேயே நாங்கள் நம்புகிறோம். இது இந்த மாதிரியான ஒரு வேலை தான் அடுத்த தலைமுறைக்கு மட்டுமல்ல, இங்கிருக்கின்ற முதியோர்களுக்கோ அல்லது இங்கிருக்கின்ற பல்வேறு இலக்கிய ஆர்வலர்களுக்கோ புத்தக ஆர்வலர்களுக்கோ கூட இன்னும் அந்த புத்தகங்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வு என்று சொல்லக்கூடாது, புத்தகத்தை பற்றிய ஒரு ஆர்வத்தை இன்னும் அதிகமாக்கும் என்று நம்புகிறேன். ஆகவே எதிர்வரும் 6ஆம் 7ஆம் தேதிகளில் டிசம்பர் மாதம் நடைபெறவிருக்கின்ற இந்த புத்தக திருவிழாவை நானும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன். என் நண்பர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை இன்னும் இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து இந்த அமைப்பு செய்யும். இந்த அமைப்பு என்று சொல்லும் பொழுது இதிலே ஈடுபட்டிருப்பவர்கள், குறிப்பாக தமிழர் பேரவையினர், இன்னும் பல்வேறு சமூக சார்ந்த செயற்பாட்டாளர்கள் எல்லோரும் இணைந்துதான் இதனை செய்கிறார்கள். இது ஒரு தமிழர்களுடைய ஒற்றுமைக்கு இன்னும் ஒரு தூண்டுகோலாக இருக்கிறது என்று சொல்லி இந்த புத்தக திருவிழாவிலே கலந்து கொள்ளும் ஆர்வத்தோடு உங்களோடு நானும் இணைந்து கொள்கிறேன். நன்றி.